எக்ஸலில் குயிக்காக ஒரு டெலிவரி ட்ராக்கர் எப்படி க்ரியேட் பண்ணலாம்? பிக்கப், இன் ட்ரான்சிட், அவுட் ஃபார் டெலிவரி. ஸோ இந்த 3 செல் ரேஞ்சுக்கும் கம்ப்ளீட்டாக இன்சர்ட்டில் போயிட்டு செக் பாக்ஸ் நாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, செக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணியிருந்தால் அது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ஸோ இதை வச்சு தான் நமக்கு தேவையானதே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். லுக்கப் வேல்யூ எதை தேடுறோம்? ஃபால்ஸ் தான் நம்ம தேடுறோம். கமா கொடுத்ததுக்கப்புறம் லுக்கப் அரே எங்கே தேடுறோம்னா இந்த ரேஞ்சில் தான் தேடுறோம். ஓகே, அண்ட் ரிட்டர்ன் என்ன ரிட்டர்னில் வேணும்னா மேலே இருக்கக்கூடிய ஹெட்டிங் தான் ரிசல்ட்டாக நமக்கு ரிட்டர்னில் தேவை. நல்லா கவனிங்க, கீழே எப்படியுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபில் பண்ணுறதுனால இந்த ரெஃபரன்ஸ் நமக்கு மாறிடக்கூடாதுங்கிறதுனால F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் இஃப் நாட் ஃபவுண்ட், ஸோ ஒருவேளை இல்லைங்கிற பட்சத்தில் டபுள் கோட்குள்ளே டெலிவர்டு, ஜஸ்ட் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ரேஞ்சில் ஃபால்ஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா பிக்கப், இன் ட்ரான்சிட், அவுட் ஃபார் டெலிவரி அப்படிங்கிறத டெலிவர் பண்ணணும், அதாவது ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை நான் செலக்ட் பண்ண இந்த ரேஞ்சில் ஃபால்ஸே வரல, எல்லாமே ட்ரூன்னு வந்துருச்சுன்னா அப்போது டெலிவர்ட் தான் வரணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறோம். ஸோ அப்போ பிக்கப் இதுவே நம்ம ஃபில் பண்ணும்போது கவனித்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கப் முடிஞ்சிருச்சு, ட்ரான்சிட் முடிஞ்சிட்டு, அவுட் ஃபார் டெலிவரியும் முடிஞ்சிருச்சுன்னா அஃப்கோர்ஸ் அப்போ டெலிவர்ட். ஸோ அப்போது ஈஸியாக நம்ம முடிச்சுக்க முடியும். ஒருவேளை டெலிவர்ட் ஆனது மட்டும் நமக்கு க்ரீனில் ஹைலைட் ஆகணும்னா அஃப்கோர்ஸ் ஹோம் டேப்பில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டெக்ஸ்ட் செட் கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு எதுக்குள்ளே போனாலும் நோ ப்ராப்ளம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும்.